بسم الله الرحمن الرحيم والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال الله عز وجل في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال في آية يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக அவனை பணிந்து வணங்குவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்று அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரி தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த ஹுத்துபாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, திருக்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு ஏராளமான ஒழுங்குமுறைகளையும் நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் நாகரிகங்களையும் பற்றியும் தெளிவுபடுத்துகின்றான். இவற்றை அறிகின்ற நாம்
அவற்றை நடைமுறைப்படுத்துவது நம்மீது கடமையாகும். இஸ்லாம் சொல்லக்கூடிய நாகரிகத்திற்கு நிகரான நாகரிகத்தை வேறு யாரும் சொல்லிவிட முடியாது. உலகமே ஒன்றிணைந்து ஒன்றை நாகரிகம் என்று சொன்னால் அதை இஸ்லாம் அநாகரிகம் என்று சொல்லும்போது அது அநாகரிகமாகத்தான் கருதப்படும். உலகமே ஒன்றிணைந்து ஒன்றை அநாகரிகம் என்று சொன்னால் இஸ்லாம் அதை நாகரிகம் என்று சொல்லும்போது அது நாகரிகமாகத்தான் கருதப்படும். இஸ்லாம் பண்பாட்டின் மார்க்கம், நாகரிகத்தின் மார்க்கம், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட பண்புகளை, பழக்க வழக்கங்களை, நாகரிகங்களை கொண்டு திகழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். இந்த நாகரிகங்களை, இந்த நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடித்து ஒழுகுவது நம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுடைய கட்டளை கண்டிப்பாக ஏற்று நடந்தே தீர வேண்டும். அதில் எனக்கு உடன்பாடில்லை, அது இந்த காலத்திற்கெல்லாம் ஒத்து வராது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய எந்த நல்ல பழக்க வழக்கங்களையும், எந்த நல்ல நாகரிகமான பண்பாடுகளையும் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை அறிவதும் பிறகு அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதும் கடைபிடிப்பதும் நம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். திருக்குர்ஆனில் ஏராளமான நல்ல பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அவ்வாறு சொல்லி காண்பிக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். திருக்குர்ஆனுடைய மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்றுதான் சூரத்து நூர் என்று சொல்கின்ற அத்தியாயம். திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் மனித சமுதாயத்திற்கு தேவையான சில சட்டதிட்டங்களை, நல்ல பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருகின்றான். இந்த அத்தியாயத்தை ஒவ்வொருவரும் படித்து பார்க்க வேண்டும். இந்த அத்தியாயத்தை பற்றி முழுவதும் இங்கே நாம் குறிப்பிட்ட நேரத்தில் பேசிவிட முடியாது. இதை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இருந்து கொண்டு அந்த அத்தியாயத்தை பற்றி படித்து பார்க்க வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை, செய்திகளை அறிந்து அதை பின்பற்றி நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் மிக முக்கியமான பண்புகளை, சட்டதிட்டங்களை நமக்கு கற்றுத் தருகின்றான். இந்த அத்தியாயமே எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பைனாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றான். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இது ஒரு அத்தியாயமாகும். இந்த அத்தியாயத்தை நாம் அருளியிருக்கிறோம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை, செய்திகளை நாம் கடமையாக ஆக்கியிருக்கிறோம். இவற்றை கடைபிடித்து நடப்பது அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். மேலும் இதில் தெளிவான பல வசனங்களை நாம் அருளியிருக்கிறோம். நீங்கள் நல்லுணர்வு பெற வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டுத்தான் அந்த அத்தியாயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கின்றார். அத்தியாயத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் சொல்லிவிட்டுத்தான் அத்தியாயத்திற்கு உள்ளே வருகின்றான். அந்த அத்தியாயத்தில் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதில் எல்லா செய்திகளும் நாம் இப்போது பேசப் போவதில்லை. ஒரே ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சொல்லுகின்றான்.
அதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். அந்த பழக்க வழக்கத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலானவர்களால் கடைபிடிக்கப்படாத ஒரு பழக்க வழக்கமாக இருந்து வருகிறது. மிகச் சிலர் தான் அதை கடைபிடிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நடைமுறைப்படுத்தாத, மக்கள் நடைமுறைப்படுத்தாத ஒரு செய்தி திருக்குர்ஆனில் இருக்குமானால் அது இந்த விஷயம்தான் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மக்கள் இந்த விஷயத்தை பின்பற்றுவதில், கடைபிடிப்பதில் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அது என்ன செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு அவர்களை சந்திப்பதற்காக நாம் செல்கிறோம். அதே போல சில முக்கிய வேலைகளின் நிமித்தமாக சில அந்நியர்களுடைய வீடுகளிலும் சிலரை சந்திப்பதற்காக நாம் செல்கிறோம். அவ்வாறு நாம் சந்திப்பதற்காக செல்கின்ற போது சில நல்ல பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக அனுமதி பெற வேண்டும். நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு உள்ளே நாம் செல்வதாக இருந்தாலும் சரிதான், அல்லது அந்நியர்களுடைய வீட்டுக்குள்ளே செல்வதாக இருந்தாலும் சரிதான், நாம் முறையாக அனுமதி பெற்று அனுமதி கிடைத்ததற்கு பிறகுதான் வீட்டுக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத்தரக்கூடிய ஒரு பழக்க வழக்கமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சூரத்து நூருடைய 27வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், நீங்கள் உங்களுடைய வீட்டை தவிர்த்து மற்றவர்களுடைய வீடுகளுக்கு செல்லாதீர்கள். ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அங்குள்ளவர்களிடத்தில் சலாம் கூறி அனுமதி பெறுகின்ற வரை அந்த வீட்டுக்குள்ளே செல்லாதீர்கள். மேலும் இதுதான் உங்களுக்கு சிறந்ததாகும். நீங்கள் நல்லுணர்வும் படிப்பினையும் பெறுவதற்காக இதை நாம் இங்கே விவரிக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றார். இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு நாகரிகத்தை, நல்ல பண்பாட்டை, பழக்கத்தை கற்றுத் தருகின்றான். அது என்ன பழக்கம் என்று சொன்னால், நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு நாம் செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்நியர்களுடைய வீடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நாம் முறையாக சலாம் கூறி அனுமதி பெற்று அனுமதி கிடைத்ததற்கு பிறகுதான் அந்த வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்க வேண்டும். அல்லாமல் சலாம் கூறாமல், முறையாக அனுமதி பெறாமல் திடுதிப்பென அந்த வீட்டுக்குள்ளே நாம் நுழைந்துவிடக் கூடாது. எந்த அளவிற்கு இதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நான் செல்வதாக இருந்தால் அனுமதி பெற வேண்டுமா என்று கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். உன்னை பெற்றெடுத்த தாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அப்போது அவர் மீண்டும் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் என்னுடைய தாயோடு தான் இருக்கிறேன், நான் என்னுடைய தாய்க்கு பணிவிடைகள் செய்கிறேன், அவருக்கு உதவியாக இருக்கிறேன், ஒத்தாசையாக இருக்கிறேன், அவர் கூடவே இருக்கக்கூடியவன் நான். அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய தாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கோ அறைக்கோ செல்வதாக இருந்தால் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டுமா என்று மீண்டும் அவர் சந்தேகத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். உன்னுடைய தாயை அரைகுறை ஆடையோடு பார்ப்பதற்கு நீ விரும்புவாயா என்று கேட்கிறார்கள். எதற்காக அனுமதி பெற வேண்டும்? தாயாக இருந்தாலும் கூட, தாயினுடைய வீடாக இருந்தாலும் கூட, தாய் வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்பதற்குரிய காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். பொதுவாக யாராக இருந்தாலும், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும் அல்லது அந்நியர்களாக இருந்தாலும், வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது சாதாரண கோலத்தில் தான் இருப்பார்கள், சாதாரண ஆடையில் தான் இருப்பார்கள். வெளியே செல்கிற பொழுது எவ்வாறு அவர்கள்
தன்னுடைய அங்க அவயங்களை எல்லாம் மறைத்து ஹிஜாபை பேணி செல்கிறார்களோ அதே மாதிரி நிலையில் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது இருக்க மாட்டார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது சாதாரண கோலத்தில் அரைகுறை ஆடையோடு தான் இருப்பார்கள். அதை போல உன்னுடைய தாயும் அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய நிலையில் உன்னுடைய தாயை பார்ப்பதை நீ விரும்புகிறாயா? அதனால் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் கூட, தாய் இருக்கக்கூடிய வீட்டுக்குள் செல்வதாக இருந்தாலும் கூட அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதுகிறார்கள். அந்த நபி தோழருக்கு கற்றுத் தருகிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அமலில் இருக்கிறதா? தாயினுடைய வீட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் திடுதப்பிண்டு உள்ளே செல்கிறார்களா அல்லது முறையாக அனுமதி பெற்றுவிட்டு உள்ளே செல்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அமுலில் இல்லாத, பயன்பாட்டில் இல்லாத ஒரு வசனமாகத்தான் இந்த வசனம் இருந்து கொண்டிருக்கிறது. வேண்டுமானால் மிக சிலர் மாத்திரம் இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவ்வாறு கடைபிடிக்கக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்களும் இதை கடைபிடிக்காதவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நான் இதை இங்கே சொல்ல வருகிறேன். அந்நியர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வீட்டுக்குள்ளேயும் நாம் அனுமதி பெற்றுத்தான் சொல்ல வேண்டும். சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேயே அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்று இருக்கும் போது அந்நியர்களுடைய வீட்டுக்குள் அறவே அனுமதி பெறாமல் செல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவாள் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற வேளையில் ஒருவர் கதவிடுக்கின் வழியாக எட்டி பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்னவோ அவர் கதவிடுக்கின் வழியை எட்டி பார்க்கிறார். யாரோ ஒருவர் கதவிடுக்கின் வழியை எட்டி பார்க்கிறார் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே இருக்கக்கூடிய அவரை பார்த்து வீட்டுக்குள்ளே இருந்து விட்டு சொல்கிறார்கள், நீ என்னைத்தான் பார்க்கிறாய் என்பதை எனக்கு தெளிவ தெரிந்திருக்குமானால் நீ வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு கதவிடுக்கின் வழியே வீட்டுக்கு உள்ளே இருப்பவர்களைத்தான் நீ பார்க்கிறாய், இந்த குற்றத்தை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்திருக்குமானால் நான் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த சீப்பால், அப்போது கையில் சீப்பு வைத்திருந்தார்கள், உன்னுடைய கண்ணை நோண்டி இருப்பேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நான் மற்றவருடைய அந்நியர்களுடைய வீடுகளுக்கு செல்கிற பொழுது அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்பது. ஏன், எதற்காக அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்னமா ஜுஇலல் இஸ்திஇதானு மின் அஜில் பஸர் என்பதாக சொல்கிறார்கள். எதற்காக அனுமதி பெற வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பார்வையின் காரணத்தினால், பார்க்கக்கூடாத நிலையில் பார்க்கக்கூடாதவற்றை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினாலேதான், பார்க்கக்கூடாதவற்றை பார்க்கக்கூடாத நிலையில் பார்க்க வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்ற காரணத்தினாலேதான் இவ்வாறு அந்நியர்களுடைய அல்லது சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்குள்ளே செல்கிற பொழுது முறைப்படி அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இதில் தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். எதற்காக அனுமதி பெற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். நான் முன்பே சொன்னதை போல பார்வைதான் அடிப்படை. பார்க்க கூடாதவற்றை பார்க்க கூடாத நிலையில் பார்த்துவிடக் கூடாது. நம்முடைய சகோதரருடைய வீட்டுக்கு செல்கிறோம், அரைகுறை ஆடையோடு சாதாரண கோலத்தில் அவர் இருந்து கொண்டிருப்பார். அனுமதி பெறாமல் சென்று நாம் பார்க்க கூடாத நிலையில் நம்முடைய சகோதரியை பார்த்து விட்டால் அது அவர்களுக்கு தர்ம சங்கடமாக போய்விடும், வேதனையாக போய்விடும், மான பிரச்சனையாக போய்விடும் என்ற காரணத்தினாலேதான் அனுமதி பெற்றுவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை. அந்நியர்களுடைய வீடுகளுக்கு இல்லை செல்கிற பொழுது உங்கள் வீடுகள் அல்லாத மற்றவர்களுடைய வீடுகளுக்குள்ளே செல்கிற பொழுது நீங்கள் சலாம் கூறி அனுமதி பெறாதவரை உள்ளே செல்லாதீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த செய்தியை அறியக்கூடிய நாம் இன்றிலிருந்து அதை கண்டிப்பாக நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தாக வேண்டும். நம்முடைய தாய் வீட்டுக்கு நாம் செல்வதாக இருந்தாலும் சரி,
அல்லது நம்முடைய சகோதரனுடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பெரியம்மா சின்னம்மாவுடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, யாருடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் முறையாக சலாம் கூறி வரலாமா என்று அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய கட்டளை. இஸ்லாம் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய கட்டாய கடமை. இதை பின்பற்றியே தீர வேண்டும். அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய ஒழுங்குமுறை, அழகான பண்பாடு, அல்லாஹ் ரசூலும் சேர்ந்து ஒன்றை இதுதான் சட்டம், இதுதான் அழகான பண்பாடு என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தால் அதை பின்பற்றியாக வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் பொதுவாக நம்முடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சொந்த பந்தங்களுக்கிடையே சலாம் சொல்லிக் கொள்வது குறைவாகத்தான் இருக்கிறது. அந்நியர்களை சந்தித்தால் ஒருவேளை சலாம் சொல்லலாம். ஆனால் நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்களா இல்லையா, தாய் இருக்கிறாங்க, சின்னம்மா பெரியம்மா இருக்கிறாங்க, சகோதரி இருக்கிறா, இவர்களிடத்தில் நாம் சலாம் சொல்வது குறைவாகத்தான் இருக்கிறது. அது ஒரு வெட்கத்துக்குரிய விஷயமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் வெட்கப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. சலாம் சொல்வது என்பது ஒரு சிறப்பு, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயல். அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தி சொன்ன விஷயம், அஃஷு ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப். உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, பரிச்சயமானவர்களாக இருந்தாலும் சரி, பரிச்சயம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சலாமை பரப்புங்கள், சலாம் சொல்லுங்கள் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடாகும். அந்த பண்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நன்மையான எந்த செயலையும் வெட்கப்படுவதற்கு தேவையில்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை, இந்த பண்பாட்டை நாம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக எவ்வாறு அனுமதி பெற வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து அனுமதி கேட்கிறார். எப்படி அனுமதி கேட்கிறார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர் வெளியே வந்து நின்று கொண்டு அனுமதி கேட்கிறார். நான் வரலாமா என்று அனுமதி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது இதை கேட்டுவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய பணியாளரிடத்தில் சொல்கிறார்கள். வெளியே ஒருவர் வரலாமா என்று கேட்கிறார், அனுமதி பெறுவது எவ்வாறு என்பதை நீ அவருக்கு கற்றுக்கொடு என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாளரிடத்தில், வேலைக்காரரிடத்தில் சொல்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். அனுமதி பெறுவது எவ்வாறு என்பதை வெளியே ஒருவர் அனுமதி கேட்கிறாரே அவருக்கு போய் கற்றுக்கொடு என்று சொல்கிறார்கள். எவ்வாறு அனுமதி பெற வேண்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு வரலாமா என்று கேட்க வேண்டும். முதலில் சலாம் சொல்ல வேண்டும். முதலில் சலாம் சொல்லிவிட்டு பிறகு வரலாமா என்று கேட்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வையில் முறைப்படியான அனுமதி கோருதல். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுமதி கேட்டவர் வெறுமனே சலாம் கூறாமல் நான் வரலாமா என்று மாத்திரம் அனுமதி கேட்டிருக்கிறார். அதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சலாம் சொல்லிவிட்டுத்தான் நான் வரலாமா என்று அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும் என்று அனுமதி பெறுவதனுடைய முறையை அவருக்கு எவ்வாறு என்று கற்றுத்தர வேண்டும் என்று தன்னுடைய பணியாளருக்கு சொல்கிறார்கள். பணியாளருக்கு சொன்ன செய்தியை வெளியே இருக்கக்கூடிய நபித்தோழர் செவியிட்டு விடுகிறார். பிறகு அவர் சலாம் சொல்லிவிட்டு நான் வரலாமா என்று கேட்கிறார். பெரும் பெரும் நபித்தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான நபித்தோழர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற மிகப்பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அனுமதி பெறுவதற்காக அவர்களுடைய வீட்டு வாசலில் காத்து கிடந்திருக்கிறார்கள், காத்து கிடப்பார்கள். பணியாளரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாம் என்று அனுமதி கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்கள் வீட்டுக்குள்ளே செல்வார்கள். சலாம் கூறி அனுமதி பெற்று அனுமதிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதிக்காக காத்து கிடந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய நபித்தோழர்கள் காத்து கிடந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சுன்னத் அடிபட்டு போய் கிடக்கிறது, அது மௌத்தாகி போய் கிடக்கிறது. அதை ஹயாத்தாக்கக்கூடிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கிறது. காலிங் பெல் கலாச்சாரத்தில் இதெல்லாம் அடிபட்டு போய்விட்டது. நாம் முதல்ல என்ன செய்யறோம்? போன உடனே வீட்டுக்குள்ள ஒரு வீட்டுக்குள் செல்வதாக இருந்தால்
காலிங் பெல்லை அழுத்துகிறோம். காலிங் பெல்லை அழுத்துவதில் தவறில்லை, அது ஒரு நாகரிகமான நல்ல பழக்கம்தான். கதவை தட்டுகிறோம், கதவை தட்டுவதும் நல்ல பழக்கம்தான், அதிலும் தவறில்லை. ஆனால் இஸ்லாமிய பார்வையில் முறைப்படியான அனுமதி கோருதலாக இது கருதப்படுமா என்று சொன்னால் கருதப்படாது. வெறுமனே காலிங் பெல்லை அழுத்துவதனாலேயோ அல்லது கதவை தட்டுவதனாலேயோ மட்டும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அது அனுமதி கோருவதாக கருதப்பட மாட்டாது. ஆனால் நம்முடைய சகோதரர்கள் எதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் காலிங் பெல் அழுத்துவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள், அல்லது கதவை தட்டுவதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள், அல்லது ஒரு குரலை கொடுப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். உள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய பெயரை சொல்லி அழைப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அனுமதி கோருவது என்பது எவ்வாறு என்று சொன்னால் இவ்வாறுதான், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரலாமா என்று கேட்க வேண்டும். இதை எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய குரல் கேட்க வேண்டும் என்று சொன்னால் எத்தனை முறை என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் 3 முறை அனுமதி கோருங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் திரும்பி சென்று விடுங்கள், அதற்கு மேல் எந்த முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள் என்று சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரலாமா என்று 3 முறை அனுமதி கோர வேண்டும். வெளியே இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களிடத்தில் 3 முறை அனுமதி கோர வேண்டும். 3 முறை அனுமதி கோரியும் எந்த விதமான பதிலும் உள்ளே இருந்து வரவில்லை, எந்த விதமான சப்தமும் இல்லை, வரலாம் என்று அனுமதி கிடைக்கவில்லை, எந்த பதிலும் இல்லை என்று சொன்னால் அதற்கு மேல் எந்த முயற்சியும் ஈடுபடக்கூடாது. கதவை தட்டக்கூடாது, காலிங் பெல்லை அழுத்தக்கூடாது, ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கக்கூடாது, ஜன்னலை திறந்து பார்க்கக்கூடாது, எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். 3 முறை நாம் அனுமதி கேட்டும் நமக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் திரும்பி சென்று விட வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான், ஃபஇல்லம் தஜிது ஃபீஹா அஹதன் ஃபலா தத்குலுஹா ஹத்தா யுஅதன லக்கும். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே யாரையும் காணவில்லை என்று சொன்னால், அனுமதி கேட்டு உங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால், உங்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற வரை நீங்கள் உள்ளே செல்லாதீர்கள். மேலும் அல்லது உள்ளே இருந்து குரல் வருகிறது. எப்படி குரல் வருதுன்னு சொன்னா, நீங்க போயிருங்க, போயிட்டு பிறகு வாங்கன்னு சொல்றாங்க. நாம் அனுமதி கேட்கிறோம், முறையாத்தான் அனுமதி கேட்கிறோம், ஆனால் உள்ளே இருந்து என்ன பதில் வருகிறது என்று சொன்னால், நீங்கள் போய்விட்டு பிறகு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னதற்கு பிறகு அங்கே நின்று கொண்டு திரும்ப திரும்ப என்ன செய்யக்கூடாது, அனுமதி கேட்டுக் கொண்டிருக்க கூடாது. அதுவும் அநாகரிகமான செயல் தான், அதுவும் நாகரிகமற்ற செயல் தான். போங்க அப்படின்னா போயிட வேண்டியதுதான், அதுக்கு மேல எந்த முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிருங்க என்று சில பேர் சொல்வார்கள். உள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்றாரு, அவர் என்ன வேலையில் இருக்கிறாரு, என்ன பிரச்சனையில் இருக்கிறாரு, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாரு என்பது வெளியே இருக்கக்கூடியவருக்கு தெரியாது. உள்ளே இருக்கக்கூடியவருக்கு வெளியே வர முடியாத நிலையில் அவர் இருக்கலாம், ஏதாவது வேலையில் இருக்கலாம், அல்லது ஏதாவது டயர்டில் இருக்கலாம், வெளியூருக்கு போயிட்டு வந்திருப்பாரு, ரொம்ப பயண களைப்பில் படுத்திருப்பாரு, அவரால் எழுந்து வர முடியாது, பேச முடியாது, அவ்வளவு டயர்டா இருக்கும். அந்த சமயத்தில் உள்ளே இருந்து ஒரு குரல் மாத்திரம் வருகிறது, போயிட்டு பிறகு வாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சமயத்தில் வெளியே இருக்கக்கூடியவர்கள் மேற்கொண்டு எந்த முயற்சியும் செய்யக்கூடாது, அதில் ஈடுபடக்கூடாது. ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிருங்க, ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்ட்ட பேசணும், வந்துட்டு போயிருங்க, என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வெளியே இருந்து குரல் கொடுக்க கூடாது. ஒரு 5 நிமிஷம் தான் உங்களோட பேசுவேன், ஒரு 5 நிமிஷம் தாங்க, என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி மேற்கொண்டு ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது மாதிரி பெல் அடித்துக் கொண்டிருக்க கூடாது, காலை தட்டி கொண்டிருக்க கூடாது. போயிருங்கன்னு சொன்னா என்ன செய்ய வேண்டியதா, போய்விட வேண்டியதா. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஇன் கீல லக்கும் இர்ஜிஉ ஃபர்ஜிஉ, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இது. ஹு அஸ்காலக்கும், இதுதான் உங்களுக்கு சரியானது, தூய்மையானது என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அதனால் முறைப்படி அனுமதி கோருவது எவ்வாறு என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அவ்வாறு அனுமதி கோரக்கூடிய சமயத்தில் நமக்கு அனுமதி கிடைத்தால்தான் உள்ளே செல்ல வேண்டுமே ஒழிய அனுமதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் உள்ளே என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அனுமதி பெறுகின்ற பொழுது சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. இந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதில் தவறில்லை, இந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்க நமக்கு கற்றுத் தருகிறது.
முதலாவது ஒழுங்குமுறை என்னவென்று சொன்னால், அனுமதி பெறுகிற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது ஒழுங்குமுறை என்னவென்று சொன்னால், நாம் அனுமதி பெறுவதற்காக வீட்டுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த கதவுக்கு நேரே நின்று கொண்டிருக்க கூடாது. கதவு இருக்குதாலே, வீட்டு வாசல் இருக்குதால, மெயின் கேட், அந்த மெயின் கேட்டுக்கு நேராக நின்று கொண்டிருக்க கூடாது. அல்லது ஜன்னலுக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, அனுமதி கேட்க கூடாது. அனுமதி கேட்கறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஜன்னலுக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டே அல்லது கதவெடுக்கும் வழியை எட்டி பார்த்துக்கிட்டே அனுமதி கேட்டா அனுமதி கேட்கறதுக்கு அர்த்தம் இல்லாமலே போயிடும். அதனால் கதவு பூட்டி கிடந்தாலும் கூட கதவுக்கு நேராக என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஓரமாக நின்று தான் என்ன செய்யணும், அனுமதி கேட்க வேண்டும். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற ஒரு அழகான பண்பாடாகும். அனுமதி கோருகின்ற ஒரு முறையில் ஒரு முறையாகும். மேலும் கதவை லேசா தட்டலாம், காலிங் பெல் அழுத்தலாம். ஆனால் முறைப்படி அனுமதி கோரிவிட்டுத்தான் இதை செய்ய வேண்டும். முறைப்படி அனுமதி கோராமல் இதை செய்யக்கூடாது. முறையாக அனுமதி கோர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரலாமா என்று கேட்டுவிட்டு காலிங் பெல் என்ன செய்யலாம், அழுத்தலாம், கதவை தட்டலாம். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு கதவுகள் நபித்தோழர்களால் தட்டப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்ன செய்யல, மறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை. அடுத்ததாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒழுங்குமுறை என்னவென்று சொன்னால், உள்ளே இருக்கக்கூடியவர் வெளியே இருக்கக்கூடியவருடைய பெயரை பற்றி விசாரிக்கிறார். நாம என்ன செய்யறோம், அனுமதி கேட்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு சொல்லி அனுமதி கேட்கிறோம். உள்ளே இருக்கிறவர் என்ன கேட்கிறாரு, யாருன்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்லணும், நான் தான் நினைச்ச கூட பதில் சொல்லக்கூடாது. நான் தான் வந்திருக்கேன்னு பதில் சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு ஒருவர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்டார்கள். அவர் வெளியே இருந்து சொல்றார், நான் தான் அப்படின்றார். இப்ப ரசூலுல்லாஹை கடிந்து கொள்கிறார்கள். என்ன நான் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடிந்து கொள்கிறார்கள். அப்ப பெயரை சொல்ல வேண்டும். வந்திருப்பவர் யார் என்பதை அறிவதற்காகத்தான், அடையாளம் தெரிவதற்காகத்தான் உள்ளே இருக்கக்கூடியவர் விசாரிக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும், வந்திருக்கக்கூடியவர் யார் என்பதை பெயரை சொல்லணும், அடையாளப்படுத்தணும். நான் இன்னாருடைய மகன் இன்னார் வந்திருக்கிற, அப்படி பேரை சொல்லி தெரியலன்னு சொல்லி சொன்னா குடும்ப பெயரை சொல்லணும். இந்த குடும்பத்தில் உள்ள இன்னார் நான் வந்திருக்கிறேன் என்று என்ன செய்யணும், பெயரை வெளிப்படுத்த வேண்டும். இதுவும் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்குமுறைகளில் ஒரு ஒழுங்குமுறையாகும். அடுத்ததாக வீட்டுக்கு உள்ளே கதவெடுக்கின் வழியாகவோ அல்லது ஜன்னல் வழியாகவோ எட்டி பார்ப்பது கண்டிப்பாக கூடாது. அறவே அவற்றை தவிர்க்க வேண்டும். அனுமதி கோருகின்ற சமயத்திலும் சரி, அல்லது அனுமதி கோரி நமக்கு அனுமதி கிடைக்க மறுத்த சமயத்திலும் சரி, பதிலே வரவில்லை என்ற சமயத்திலும் சரி, நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி முயற்சியில ஈடுபடவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒருவர் உன்னுடைய வீட்டு கதவெடுக்கும் வழியாக, ஓட்டை துவாரத்தின் வழியாக எட்டி பார்த்து அவருடைய கண்ணை ஒரு கல்லை எறிந்து அல்லது ஏதேனும் ஒரு கருவியால் நீ சேதப்படுத்தி விட்டால் உன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஒருத்தர் உன்னுடைய வீட்டை வந்து எட்டி பார்க்கிறார், நீ என்ன பண்ற, அவருடைய கண்ணை வந்து குத்தி சேதப்படுத்திடுற, ஏதோ கையில கிடைக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து அவருடைய கண்ணை குத்தி சேதப்படுத்திடுறேன்னா, அவ்வாறு சேதப்படுத்தக்கூடிய உன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வன்மையாக அதை தடுத்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த வார குத்துவாவில் நாம் தெரிந்து கொண்ட ஒழுங்குமுறை, இஸ்லாமிய நாகரீகம், நல்ல பழக்க வழக்கம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்குள் செல்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்நியர்களுடைய வீட்டுக்குள்ளே செல்வதாக இருந்தாலும் சரி, செல்வதற்கு முன்னால் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய முறைப்படி அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்று அனுமதி கிடைத்தால்தான் செல்ல வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இதை கவனத்தில் கொண்டு இந்த நல்ல ஒழுக்கத்தை, நல்ல பண்பாட்டை, நல்ல நாகரிகத்தை கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக்கை, நல்ல வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الحمد لله نحمد ونصلي على رسول الكريم. أما بعد فقد قال الله عز وجل في القرآن الكريم قوا أنفسكم وأهليكم نارا. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் சில சட்டதிட்டங்களை
ஒழுக்க மாண்புகளை சொல்லித்தந்து அவற்றை கடைபிடிக்க சொல்கிறது. அவற்றை கடைபிடிக்க சொல்லக்கூடிய அதே மார்க்கம்தான் அதை கடைபிடிக்குமாறு, அதை பின்பற்றுமாறு மற்றவர்களுக்கு வலியுறுத்தவும் செய்கிறது. அதாவது இந்த இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை, இஸ்லாத்தினுடைய ஒழுக்க மாண்புகளை நாம் மாத்திரம் பின்பற்றி நடந்தால் போதுமாகாது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நாம் என்ன செய்யணும்? இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும், எடுத்துச் செல்ல வேண்டும், மார்க்கத்தை எட்டி வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல்லகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரு சின்ன செய்தியை நீங்கள் செவியுற்றாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய பார்வையில் மற்றவர்களை சீர்திருத்துகின்ற சீர்திருத்த பணி, அழைப்பு பணி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த இன்றியமையாத ஒரு பணியாக கருதப்படுகிறது. பணிகளிலேயே அமல்களிலேயே உயர்ந்த அமலாக, சிறந்த பணியாக இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பணி என்னவென்று சொன்னால், நம்மை நாம் மாத்திரம் சீர்திருத்துவது அல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை என்ன செய்யணும்? சீர்திருத்த வேண்டும். நம்மை நாம் மாத்திரம் ஒழுங்குபடுத்தினால் போதாது, மற்றவர்களுக்கும் ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும், மற்றவர்களுக்கும் இஸ்லாத்தை போதிக்க வேண்டும், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். இதைத்தான் அழைப்பு பணி என்று சொல்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நம்மை மாத்திரம் நாம் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொண்டால் போதுமானதாக ஆகாது, நம்முடைய குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து நாம் காப்பாற்றியாக வேண்டும். அந்த கடமை நமக்கு இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி நாம் என்னவெல்லாம் தெரிந்திருக்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய சொந்தங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், நம்முடைய தெருக்காரர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், நம்முடைய ஊர் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த அழைப்பு பணி என்பது நபிமார்கள் செய்த அழைப்பு பணியாகும். நபிமார்கள் நமக்கெல்லாம் ஒரு கடமையை விட்டு சென்றிருக்கிறார்கள். அது என்ன கடமை என்று சொன்னால், இந்த அழைப்பு பணி என்கின்ற கடமையைத்தான் விட்டு சென்றிருக்கிறார்கள். உலகம் உள்ளளவும், உலகம் அழிகின்ற நாள் வரை இந்த அழைப்பு பணியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மையின்பால் மக்களை அழைக்க வேண்டும், தீமையிலிருந்து மக்களை காக்க வேண்டும். இந்த பணி ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பணியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி ஃபஇன் லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி என்பதாக சொன்னார்கள். உங்களில் யார் தவறு செய்யக்கூடியவர்களை பார்க்கிறார்களோ அவர்கள் அந்த தவறு செய்யக்கூடியவர்களை, அந்த தவறை கையால் தடுக்க வேண்டும். முடிந்தால் அதற்குரிய வலிமை இருந்தால் கையால் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்குரிய வலிமை இல்லை என்று சொன்னால் நாவால் சொல்லி திருத்த வேண்டும். அதற்கும் வாய்ப்பில்லை என்று சொன்னால் மனதால் வெறுத்து ஒதுங்கிவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீமைகளை கண்டிக்க வேண்டும், தீமைகளை கண்டு பொங்கிட வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதனால் நன்மைகளை சொல்ல வேண்டும், தீமைகளை கண்டு பொங்கிட வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாகர்கோவில் ISCD நகரில் ஒரு இஸ்லாமிய மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும், நாம் தெரிந்திருக்கிற இஸ்லாத்தை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுபுஹ் தொழுகையிலிருந்து இந்த மாநாடு ஆரம்பித்து இரவு இன்ஷா அல்லாஹ் 9 மணி வரை நீடிக்கும். இந்த மாநாட்டில் பல முக்கியமான அறிஞர்கள் அறிவுரை வழங்கி இருக்கிறார்கள். பல்வேறு தலைப்புகளில் இஸ்லாத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு அறிவுரைகளை வழங்குவதற்காக இருக்கிறார்கள். இந்த மாநாடு ஒரு முக்கியமான டார்கெட்டை
அடைய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படக்கூடிய மாநாடாகும். திருக்குர்ஆன் மாநாடு என்ற பெயரில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இன்றைக்கு மனித சமுதாயம் திருக்குர்ஆனில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்க் கொண்டிருக்கிறது. விலகி போய்க் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை திருக்குர்ஆனின் பாதையிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்ற இலக்கை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படக்கூடிய இந்த மாநாட்டில் நீங்கள் எல்லோரும் திரளாக குடும்பத்தோடு வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டினுடைய அவசியத்தை பற்றி, இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், மாற்று மத சகோதரர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களையும் அழைத்து வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குடும்பத்தோடு நீங்களும் வர வேண்டும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடத்தில் சொல்லி அவர்களையும் அழைத்து வர வேண்டும். குறிப்பாக மாற்று மத நண்பர்கள், அவர்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கும். இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பற்றி அவர்களுக்கு போதிப்பதற்காக மாநாட்டில் ஒரு தனி அரங்கம், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கோ அல்லது இஸ்லாத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்களே அவர்களுக்கோ ஒரு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் மாற்று மத சகோதரர்களையும் நீங்கள் இந்த மாநாட்டிற்கு அழைத்து வர வேண்டும். இந்த மாநாட்டிற்கு இப்பொழுதே நீங்கள் ஆயத்தமாக வேண்டும், தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த குத்பாவை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹும்ம ஆயிஸல் இஸ்லாமல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் கஃபரத்தல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅலுக்கும் லஅல்லக்கும் தذكرون வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا أهل الكتاب لم تكفرون بآيات الله والله شهيد على ما تعملون. قل يا أهل الكتاب لم تصدون عن سبيل الله من آمن تبغونها عوجا وأنتم شهداء وما الله بغافل عما تعملون. يا أيها الذين آمنوا إن تطيعوا فريقا من الذين أوتوا الكتاب يردوكم بعد إيمانكم كافرين وكيف تكفرون وأنتم تتلى عليكم آيات الله وفيكم رسوله ومن يعتصم بالله فقد هدي إلى صراط مستقيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير.